கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளின் ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு கற்பனை கட்டளைகள் என்கின்ற சத்தியத்தின் கீழே நாம் தியானிக்கப் போகிறோம். பொதுவாக கட்டளைகள் என்று சொல்லும்போதே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அநேகருக்கு இது ஒரு எட்டிக்காய் போல, கட்டளைகள் என்று சொன்னாலே எட்டிக்காய் போல விருப்பமற்ற நிலையில் காணப்படுவதை நான் பார்க்கிறேன். சபைகளில் போதிக்கிற ஊழியக்காரர்கள் கூட கட்டளைகள் அவசியமில்லை, அதை ஆண்டவர் அழித்து விட்டார், அது பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்குத்தான், புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற, கிருபையின் காலத்தில் வாழ்கிற நமக்கு இல்லை என்று சொல்லி பிரசங்கிப்பதை வெளிநாடாக்களின் மூலமாக நான் கேட்டு இருக்கிறேன். வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்டு இருக்கிறேன். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்று புரியவில்லை. ஆனால் கட்டளைகள் என்று சொல்லும்போதே அவர்களுக்கு இது யாரும் கைக்கொள்ள முடியாத ஒன்று, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த யாரும் கட்டளைகளை கைக்கொள்ளவில்லை என்றும் பிரசங்கிப்பதை நான் கேட்டு இருக்கிறேன். இது எந்த அளவு அவர்களுடைய மனதை பாதிக்கிறதா, அல்லது அவர்கள் இதை கண்டு பயப்படுகிறார்களா, அல்லது ஏமாந்து போய் இருக்கிறார்களா என்ற 3 நிலைப்பக்குவங்களை நான் ஆராய்ந்து பார்த்தேன். அன்பு பிள்ளைகளே, அவர்களுக்கு அந்த கட்டளை கசப்பாக தோன்றுகிறது. ஏனென்றால் அது தங்களால் முடியாத ஒரு காரியம். சிறு பிள்ளைகள் பள்ளியில் படிக்கும்போது ஆசிரியர் ஒருவர் என்னுடைய பள்ளி பருவத்தில் ஒரு நரி கதை ஒன்று சொல்லுவார். நரி திராட்சை கொலைகளை எட்டி எட்டி பிடிக்கும்போது அது அதனால் கூடாமல் போய்விடுகிறது. எனவே அந்த நரி தனக்குத்தானே இந்த திராட்சை பழம் புளிக்கும் என்று சொல்லி அவ்விடத்தை விட்டு கடந்து செல்கிறது. அந்த கதை இப்பொழுது ஞாபகத்திற்கு வருது. என்னால் கை கொள்ள முடியவில்லை என்றால் சொல்லப்பட்ட கட்டளைகள் தேவையில்லை என்று நான் எப்படி கருத முடியும்? ஆண்டவர் தேவையில்லாத ஒன்றை வேதாகமத்தில் எழுதி வைப்பாரா என்று நாம் யோசிக்க வேண்டும். இந்த கட்டளை வேண்டாம் என்று சொன்னது யார்? அன்பு பிள்ளைகளே, மரணம் எப்படி வந்தது? சற்று யோசிப்போம். இச்சித்ததினால், சாப்பாட்டை குறித்து, உணவை குறித்து இச்சை வந்ததினால் மரணம் வந்தது. இன்றைக்கு இந்த மரணத்தை உண்டு பண்ணினவன் யார் என்றால் நாம் சத்துரு என்று சொல்லுகிறோம். அதே போல கட்டளைகளுக்கு செவி கொடுக்காத ஒரு மனப்பக்குவத்தை உண்டு பண்ணியது யார் என்றால் இது ஆண்டவரா? இல்லை. நாம் எல்லோரும் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கொடுத்தார். இந்த பூலோகத்தில் நாம் வாழ்கிற இந்த பூமியில் நாம் அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஒழுங்குமுறையான ஒரு வாழ்க்கை நமக்குள் காணப்பட வேண்டும் என்றால் நாட்டின் சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்திருக்க வேண்டும். உதாரணமாக, நாம் வாகனத்தில் செல்லும்போது தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று சட்டம் உண்டு. அதை மீறி நடந்தால் நாம் தண்டனைக்கு உள்ளாகிறோம், அபராதம் கட்டுகிறோம், அல்லது வழக்காடு மன்றத்தில் நாம் சந்திக்க நேரிட ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஒரு சாதாரண அற்ப விஷயம். இதை போல இந்த பூலோகத்திலே நாம் நேர்மையாக வாழ்வதற்கு சட்டங்கள் அவசியம் என்றால், பரலோகத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் அவசியமில்லாததை, அழிந்து போனதை கொடுப்பாரா? நிச்சயமாக கொடுக்க மாட்டார்.
அப்படி என்றால் இன்றைக்கு அநேகர் சொல்வது எந்த வகையில் நியாயப்படுத்தப்படும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். கேட்கிறவர்கள் நாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மத்தேயு யோவான் 5:39 சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சிலர் சத்தியத்தை விகற்பமாக எண்ணி மாறுபாடானவைகளை போதிப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இதற்கு யாரும் எதிரடை சொல்வதற்கு வருவது இல்லை. தேவனுடைய வேதம் அப்படி அவர்கள் சொல்வது போல கற்றுக் கொடுக்கவும் இல்லை. ஒருவர் சொல்லுகிறார், இந்த லோகத்தில் யாரும் கட்டளைகளை கை கொண்டு நடக்கவில்லை என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் சாலமோனை நோக்கி சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் உன் கட்டளைகளையும் நீ என்னுடைய கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். உன் தகப்பன் தாவீதைப் போல நீ நடந்தால் என்று சொல்லுகிறார். தாவீது நடந்தார் என்று இங்கு வேதம் சுட்டி காண்பிக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனம் மிக தெளிவாக அங்கு சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவன் இட்ட சகல நியமங்களிலும் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தேவனுடைய சகல கட்டளைகளிலும் சகல நியமங்களிலும் அவன் நடந்தபடியால் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். தேவ வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிற வசனங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை சற்று யோசிப்போம். அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினார். இங்கு ஒருவரும் கை கொள்ளவில்லை என்று சொல்லுகிற அந்த அபத்த சொல்லுக்கு இங்கு வேதம் சொல்லுகிறது 2 பேர் கை கொண்டார்கள் என்று. ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று தாவீது. இது ஆண்டவரே சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் சத்தியத்தின் மூலமாக வாசித்து அறிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, உத்தமனும் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய நீதிமான் என்று ஆண்டவர் யோபுவை குறித்து சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவர் இட்ட வார்த்தைகளுக்கு இணையாக ஆண்டவர் நம்மிலே எப்படி பலம் கொள்கிறார் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் அங்கு 1வது அதிகாரத்திலே நாம் 6வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று ஒரு கணவன் மனைவி சகரியா எலிசபெத் ஆகிய யோவான் ஸ்நானகனின் தகப்பனையும் தாயையும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேத வாக்கியங்களை நாம் சரியாக அறியாமல் தப்பான கருத்துக்களை வேதத்திற்கு விரோதமாக நாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட போதனையை நமக்கு கொடுக்கவில்லை. அவர் உள்ளதை உள்ளதாகத்தான் சொல்லி இருக்கிறார்.
எது அவசியமோ அதை ஆண்டவர் நாம் கற்றுக்கொள்ளும்படி நமக்கு போதித்திருக்கிறார். இங்கு 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையின் தன்மைகள் ஆண்டவருக்கு சாட்சியாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்பனைகளை கொடுத்தார். ஆனால் அந்த கற்பனைகள் தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் விரயமாக்கப்படுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது: என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னை விட்டு விலகி மாயையை பின்பற்றி அபத்தமானதை வீணானதை பேசுகிற வீணராய் போகிற பிள்ளைகள் என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனத்தில், கற்பனைக்கு பயப்படுகிறவன் பலனடைவான், அந்த கற்பனைக்கு பயப்படாதவன் உதாசீனப்படுத்துகிறவன் நாசமடைவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கட்டளைகளுக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் என்று நீதிமொழிகள் 13:13 நாம் வாசிக்கலாம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு நமக்கு பலன் கொடுக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 17வது வாக்கியத்தில் ஒரு ஐஸ்வர்ய வாலிபனை பார்த்து சொல்லுகிறார்: ஜீவனுள்ள தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். நீ பரலோகம் செல்ல வேண்டுமென்றால் நீ கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். அதை கேட்ட அந்த பணக்கார வாலிபன், ஆண்டவரே, நான் சிறுவயது முதற்கொண்டு இந்த கற்பனைகளை கை கொண்டு இருக்கிறேன், இன்னும் நான் நான் என்னிடத்தில் என்ன குணங்கள் இருக்கிறது என்பதை எனக்கு சொல்லும் என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு உண்டானதை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்கியம் நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால், பரலோகம் செல்ல வேண்டும் என்று விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது: ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவங்கள் என்ன என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கற்பனை ஒழிந்துவிட்டது என்று சொன்னால் ஆண்டவர் இதை இவ்வளவு முக்கியப்படுத்தி இருக்க மாட்டார். நாம் சற்று யோசித்து பார்ப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் ஒரு எழுத்தோ ஒரு எழுத்தின் உறுப்போ ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணங்களை நான் அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அதை அழிக்கிறதற்கு அல்ல, அதை நிறைவேற்ற வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசிப்போம். நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கு அவர் எப்படி வருகிறார்? பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது:
நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே. மன்னிக்கவும், யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே அதை அழிக்கவும் அதை ரட்சிக்கவும் வல்லவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யாக்கோபு 4:12. அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவர் அழிக்கிறதற்கு அல்ல என்று திட்டமாய் சொல்லுகிறார். சிலர் சொல்லுகிறபடி மோசே அதை உடைத்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். மோசே உடைத்தது உண்மைதான். ஆனால் உடைத்ததாக இல்லாமல் ஆண்டவர் அதை மீண்டும் மோசேயினிடத்தில் எழுதி கொடுக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அங்கு உபாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன், நீ அவைகளை பெட்டியின் மேல் வைப்பாயாக என்றார். மோசே கற்பலகை உடைத்து விட்டார். ஆண்டவர் உடைத்த அந்த பலகைக்கு பதிலாக மீண்டும் அதே வார்த்தைகளை, நீ உடைத்து போட்ட கற்பலகையில் உள்ள வார்த்தைகளை மீண்டும் நான் கற்பலகையில் எழுதுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இது ஒளிந்து விட்டது என்று சொல்லுகிற நபர்கள் எப்படி இதை கை கொள்ளுவார்கள்? அன்பு பிள்ளைகளே, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் என்றுதான் நாம் படித்தோம். அப்படி என்றால் இந்த வேண்டாம் என்று சொல்லுகிற நபர்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்களா என்றால் இல்லை. யூதாவின் புஸ்தகம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாக சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ள கை கொள்ள முடியாத, நான் முன்பு சொன்னேன் அல்லவா, அந்த நரி அந்த திராட்சை பழங்களை பிடிக்க முடியாமல் போனது, அது புளிக்கும் என்ற ஒரு கருத்தை அது தனக்குள்ளாக உருவாக்கி கொண்டது. அதே போல கற்பனைகளை யாரும் கை கொள்ள முடியாது என்று யார் சொல்வார்கள் என்றால், தங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொள்ள முடியாத பிள்ளைகள் தான் சொல்லுவார்கள். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை ஏற்று நடக்கக்கூடிய கிருபையை நாம் பெற வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு போதிக்கிற சத்தியம். இன்றைக்கு கற்பனை வேண்டாம் என்று சொன்னால் இந்த லோகத்தில் எப்படி சமாதானமாக வாழ முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்பதை நமக்கு நிரூபித்து காண்பிப்பதே கட்டளை தான். அந்த முதலாம் கட்டளை இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று நம்மால் உணர்ந்து பார்க்க முடியாது. ஆண்டவர் திருச்சட்டங்களை 2 கற்பலைகளில் எழுதினார். ஏன் அதை 1இல் எழுதி இருக்கலாமே, ஏன் 2இல் எழுதினார்? யோசிப்போம். அது தேவனுடைய அன்பு, மனிதன் தேவன் மீது காட்டுகிற அன்பு 4 கட்டளைகளும், மனிதன் சக மனிதன் மீது காட்டுகிற அன்பு 6 கட்டளைகளையும் கொண்டதாக 2 கற்பலைகள் எழுதப்பட்டிருக்கிறது. கட்டளைகள் வேண்டாம் என்றால் நான் விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரக ஆராதனை செய்யலாமே? நாம் திருடலாமே? கொலை செய்யலாமே? அடுத்தவர்களுடைய பொருளை மீது ஆசை வைக்கலாமே? தாயும் தகப்பனையும் அடிக்கலாமே? சற்று யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை நான் ஆரம்ப செய்தியாக இதை நான் அறிவிக்க ஆசைப்பட்டு இதை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். கற்பனை இல்லாமல், சட்டதிட்டங்கள் இல்லாமல் இந்த லோகத்திலும் வாழ முடியாது, பரலோகத்திலும் நாம் வாழ முடியாது.
உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு, அமைதியாக வாழ்வதற்கு சட்டங்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. இதை கை கொண்டால் இந்த லோகத்தில் வாழலாம். அதே போல் விண்ணுலகிற்கு சென்று தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டுமென்றால் தேவன் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகள், அதன்படி நடக்க யார் பிரியமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என் ஜீவித நாட்களை நான் கூட்டிக் கொடுப்பேன் என்று நாம் முன்பு படித்தோம் அல்லவா? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 3:1-2 உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் பெருக பண்ணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கட்டளை இல்லை என்றால் வேதமே இல்லை. வேதமே சத்தியம், கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சை, ஜீவ வழி என்று சொல்லுகிறார். கட்டளை விளக்கு. விளக்கு என்றால் விளக்கிலிருந்து எது வருகிறது? வெளிச்சம். அந்த வெளிச்சம் எதை நீக்குகிறது? இருளை நீக்குவதற்கு வெளிச்சம். இருள் என்றால் பாவம். பாவத்தை நீக்குவதற்கு, பாவத்தை அறிவதற்கு, பாவம் இன்னதென்று நாம் காண்பதற்கு நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பது அந்த கட்டளை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த வெளிச்சத்தின் பாதையிலே நாம் நடந்தால் நமக்கு இடரல் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய வசனம் உன் பாதைக்கு வெளிச்சமும் உன் கால்களுக்கு தீபமுமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லும்போது, இந்த வெளிச்சத்திலே நாம் நடக்க பிரியமில்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நமது அறியாமையா, அல்லது நாம் சார்ந்திருக்கிற சபையின் கோட்பாடா? கட்டளை வேண்டாம் என்று யார் சொன்னாலும், அதில் பிரியமில்லை என்று யார் சொன்னாலும் அவர்கள் ஆண்டவருக்கு எதிரான குணம் படைத்தவர்கள் என்றுதான் பொருள்படும். அது வேற்றுமொழியில் நான் சொல்ல விருப்பப்படவில்லை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் சற்று யோசிப்போம். கட்டளைகள் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தும். ஜீவ விருட்சத்தின் மேல் நாம் அதிகாரம் கொள்ள வேண்டும், உரிமை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய கட்டளையின்படி நடக்க வேண்டும். நடந்தால் மட்டுமே அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் நாம் அதிகாரம் கொள்ள முடியும், அந்த பழத்தை நாம் உண்ண முடியும், மற்றபடி உண்ண முடியாது. மத்தேயு 7வது அதிகாரம் 21-22 வசனத்தை வாசிப்போம் என்றால், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அநேகர் அந்நாளில் வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே நாங்கள் வியாதிகளை சுஸ்தமாக்கினோம் அல்லவா? உமது வியாதியினாலே நாங்கள் பேய்களை துரைத்தினோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது அவர், அக்கிரம சிந்தைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை அறிய என்று சொல்லிவிடுகிறார். இதுவும் இதே வேதத்தில் தான் இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் கொடுக்கப்பட்டது என்று மத்தேயு 4:15 ஏசாயா 9:2 ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 51:4 ஜனங்களின் வெளிச்சமாக நான் பிரமாணங்களை, கட்டளைகளை கொடுத்தேன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த கட்டளை இல்லாமல் இந்த லோகத்தில் நாம் ஜீவிக்கலாம். ஆனால் நம்முடைய குடியிருப்பு இந்த லோகத்திற்கு உரியது அல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேயிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று பிலிப்பியர் 3:20 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திற்கு. நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. யாரெல்லாம் இந்த உலகத்திற்கு உரியவர்களாய் இருக்க விரும்புகிறார்களோ அவர்கள் கற்பனையை கை கொள்ளாமல் இருப்பது சகஜம்தான். அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று எரேமியா 6:16 நாம் வாசிக்கலாம். ஆனால் அவர்களோ அதிலே நாங்கள் நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். எரேமியா 6:17. அப்படி என்றால் நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஆண்டவருடைய வாக்கு நம்மை எப்படியெல்லாம் தொட்டுக்கொண்டு இருக்கிறது என்பதை யோசித்து, நாளைய தினத்தில் நாம் இன்றைக்கு கற்பனைக்குரிய அவசியங்களை, கட்டளைகளுக்குரிய அவசியங்களை இன்றைக்கு நாம் தியானித்தோம். நாளைய தினத்தில் இன்னும் விவரமாக ஏன் அதை மக்கள் விரும்புவது இல்லை என்ற சத்தியத்திலே நாம் நாளைய தினத்தில் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.